गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छल जलधि गंगा तव शुभ नामे जागे तव शुभाशिष मागे जागे तव जय दादा गण मंगलदायक जय हे भारत भाग्य दादा அவர்களையும் வருக வரவேற்போம். திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள், மாரி அவர்கள், கார்த்தி அவர்கள், ஹரிகிருஷ்ணன் அவர்கள் ஆகியோரை நம் பள்ளியின் சார்பாக பலத்த கைத்தட்டலுடன் வருக வருக என வரவேற்பு. இவர் நம்ம பள்ளிக்கு புதியவரே கிடையாது, எப்பொழுதும் நம் பள்ளிக்கு வந்து செல்பவர், நம் பள்ளியின் நலன் விரும்பியில் ஒருவர். இவங்க எதுக்காக இப்போ வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பிடிஏ தலைவர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. ஸோ எப்போதும் வந்து அந்த கல்விக்கு வெற்றிக்கு அப்படிங்கும்போது அங்கீகாரம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அடுத்த முறை லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மிட்டம் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நோட்டு புத்தகம்லாம் வழங்கினார்கள். அடுத்தபடியாக திரு என்.ஆர். சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் திருமதி பிரபா இளையநிலா அவர்கள் இப்பரிசை வழங்குகிறார். முன்னிலை வைத்திருக்கின்ற பெற்றோர் ஆசிரியர் கழக அன்பு சகோதரர் ஜீவரத்னம் அவர்களை மற்றும் பரிசுகளை வழங்கிய அன்பு சகோதரி மாவட்ட செயலாளர் பிரபா இளையநிலா அவர்களை, அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் அக்கா அன்புக்கரசு பிரபாகரன் அவர்களை, நகர செயலாளர் பி லோகநாதன் அவர்களை, நகர துணைச்சாளர் செந்தமிழ் செல்வன் அவர்களை மற்றும் பணப்பாக்கம் நகரத்தினுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொறுப்பாளர்களை, இவர்களை விட இந்த நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்து எங்களோட ஒத்துழைப்பு நல்கி ஒவ்வொரு தோழர்களும் அரவணைப்போட பழகி கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பியும் பணப்பாக்கம் நகர திமுக செயலாளருமான என் அன்பு தம்பி சீனிவாசன் அவர்களை, தலைமை நிலைய செயலாளராக வரப்போகிறவர் என் முருகானந்தம் என்ற ஒரு IAS அவர்களுடைய பெயர் பட்டியல் வந்தது. ஆனால் அவரின் மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டம் இருக்கும்போது அவங்க தலைமை நிலைய செயலாளராக போறார். எளிமையான குடும்பத்தில் பிறந்து அவர் நல்ல வளர்ந்து இன்றைக்கு தலைமை நிலைய செயலாளராக அந்தஸ்து பெறுகிறார் என்று சொன்னால் அவர் பயின்ற கல்விதான் அதற்கு காரணமே தவிர பணம் முக்கியமில்லை. அவருடைய அப்பா நான் நெருங்கிய பழகியவன். அவங்க அப்பா வந்து கையில மஞ்சா பேக்க பிடிச்சின்னு நடந்து வருவாரு. இருக்கிற சூழ்நிலை ரொம்ப காலத்துக்கு முன்பு அவங்க வந்து கல்வி கத்துக்கிறதுக்கு போறாங்க. அவங்க மேல சாணி லெட்டின் மலம் அதெல்லாம் வாரி அடிக்கிறாங்க. இப்படி போற இவ போய் கத்துக்கிறாளே படிப்பு போய் படிக்கிறா, இதை பண்ணலாமா ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவங்க ஒரு 2 துணி எடுத்துட்டு போவாங்களாம். ஒன்று மேலெல்லாம் அசிங்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு துணியை எடுத்துட்டு போயிட்டு அவங்கெல்லாம் போராடி பெற்ற உரிமை ஆண்களுக்கும் அது போன்ற இதை படிக்கக்கூடாது, இந்த தரப்பினர் படிக்கக்கூடாது, இந்த நம்ம வந்து அந்த உரிமை பெற்று நாம வாழ்க்கையில முன்னேறி நாம 4 பேருக்கு உதவுறதுக்கு நம்ம மேம்படுத்துறதுக்கு தான் இந்த கல்வின்றது. இது வந்து இப்போ நம்ம எப்படா முடியும், 10th முடிச்சா போதும், +2 முடிச்சா போகும் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ கல்வி அவ்வளோ முக்கியம். படிக்க வேண்டிய நேரத்தில் படிச்சிருங்க. இல்லை சொல்லுவாங்க பருவத்தை பயிர் செய்யுது, இந்த வயசுல பிஞ்சு மனசுக்கு நன்றி விதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தயார் பண்ணாங்க திருமணத்துக்காக தான். ஸோ பெண்கள்னா குழந்தை பெற்றோம் அதுக்கு மட்டும்தான் அவங்க கல்வியானது, அதுக்கு மட்டும் அவங்க உரிமைன்ற நிலை இருந்தது. ஸோ அந்த நிலையில வந்து ஒரு பெண் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க செயல் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் சேரும் சாணியும் இன்னும் சொல்ல போனால் மலம் எல்லாம் வாரி வீசுறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு அப்புறம் சின்ன வயசு திருமணம் நடந்துருங்களா, அவங்க ஹஸ்பண்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க. இந்த காலத்துல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பண்றன்னா 2 துணி எடுத்துக்கோ, அதை எடுத்து வச்சுக்கோ, வெளியிலேருந்து போகும்போது அந்த துணியை கட்டிட்டு போ, ஸ்கூலில் போகும்போது அந்த துணியை எடுத்துட்டு மாற்றிட்டு போவான்னு சொல்கிறாங்க.
ஸோ எதுக்காக சொல்லுவாங்கன்னா அப்படி போய் படிக்கணும்னு அவர் சொல்லி அவமானப்படுறாங்க நிறுத்திருக்கலாம் வேணாம். இல்லை இவங்களும் ஒரு பிடிவாதம் பிடிச்சி நிறுத்திருக்கலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணால் போகணும். நம்ம வந்து 3 செகண்ட் ஒர்க் பண்ணால் தான் பரவாயில்லன்னு ஒரு வார்த்தை வரும். அப்போ அந்த பெண் யாருன்னா அவங்க இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவித்திரிபாய் பூலே. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. ஆனா அவங்க பட்ட கஷ்டம் சொல்லிருக்க மாட்டாங்க. அவங்க பெண் ஆசிரியர் அவ்வளோதான், அவர் அண்ணன் முதல் பெண் ஆசிரியர். ஆனா அவங்க எவ்வளவு வழியிலிருந்து வந்து அதனுடைய தோற்றமுடைய அடுத்த தலைமுறை தான் நாம எல்லாமே. ஆண்களை மது பழக்க முடியும், நாமளும் பெண்கள் ஒரு போதையில சிக்கியிருக்கோம், சிக்க போறோம். என்ன போற சொல்லுங்க? மேக்கப். முதல்ல பெண் பிள்ளைகள் உணரணும். அப்டேட் ஆகிட்டு நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கோம், படிக்கிறோம், டிகிரி வாங்குறோம், சைக்கிள் ஓட்டுறோம், ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் அச்சீவ் பண்ண போனாலும் மறுபடியும் நம்ம கொடுக்குறாங்க. டிவியில் நம்ம வேணான்னு கண்ணை மூணா நம்ம முன்னாடி வந்து நிற்குது. ஏன் நம்ம இது இருக்கக்கூடாது? நாம எங்க அவங்க பண்ணுற ஆர்டர் தான் நம்ம போட வேண்டாம், கட்டாயம் மாட்டேங்குது, காசு வந்துடுது. அப்போ கார் நான் மட்டும் தான் ஓட்டுவேன். அப்போ ஒருத்தருக்குள்ளே இருக்கவங்களுக்கு இது போதும் யாரும் ஒருத்தர் முடிவு பண்ணுறாங்க. பெண்களுக்கு இது போதும், இது போதும், இது போதும். ஸோ தயவு செஞ்சு இதுக்கு முதல் கருவா வைக்கணும். ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க, பெண் பொருளாதார படிச்சிருக்கீங்க, அந்த எல்லாமே ஃபேஸ் பண்ணீங்க பெண்கள். இந்த மேக்கப் ஆண்கள் வந்து போதையில் சிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அடிக்ட் இருக்காங்க, 2 சேர்ந்து மொபைல் அடிக்ட் ஆகிட்டாங்க. அதுதான் விஷயம். இந்த மேக்கப்லன்றது இந்த இதுக்குள்ளே அடிக்கிறாங்க பெண்களுடைய திறமைகளை முதன்மையாக வச்சுக்கிறோம் நம்ம. அதனால தயவு கூர்ந்து பிள்ளைங்கள் நூற்றுக்கணக்கான திறமைகள் நமக்குள்ள அடங்கியிருக்குது. நீங்க ஒவ்வொருத்தரும் திருமணமும் ஒரு பகுதி. உங்களை ஆக்க உங்களை கடுமையான வார்த்தைகளாலும் அன்பாலும் அரவணைப்பாலும் இங்கே பாசத்தோடு தாய் போல் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியரும் ஒரு தாய் தான். தயவுசெய்து சிந்திக்க போலவர உங்கள் அத்தனை பேருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுவதே நம்ம கொடுக்கறது அப்படின்னு செய்வீங்களா? நல்ல சத்தமே இல்லையே. வெரி குட், நல்லா படிக்கணும். வாழ்க வளமுடன். 11 மாதம் 18 நாள் தன் 2 கைகளால் சட்டத்தை வகுத்து 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 இன்னைக்கு வெற்றி கொடியை காட்டிய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்த பெண்கள் பணியை வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இருந்து பணியாற்றுகிறார் என்று சொன்னால் அதற்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டுமே நன்றி செலுத்த வேண்டும். நன்றாக படிக்க வேண்டும். நீங்கள் படிக்கின்ற முதன்மை மார்க்கில் அது பெற்றோருக்கு சேருகின்றதோ இல்லையோ நம்மை கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களை சேரும் என்று அவர்கள் அழைத்தால் இந்த பள்ளிக்கு தேவையானதை தருவேன் என்று வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்று கூறிக்கொண்டு நாம் அனைவரும் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும். கல்வி ஒன்றே சமூக மாற்றம், கல்வி ஒன்றே சமூக மாற்றம். நம்முடைய கல்வி இருந்தால் மட்டும்தான் நாம் சாதிக்க முடியும். நம் அதிகாரத்தில் இருந்தால் மட்டும் சாதிக்க முடியும். நீதிபதிகளே, வழக்கறிஞர்களே மற்றும் காவல்துறை அதிகாரிகளே அனைவரும் நன்றி கூறி வணக்கத்தை தெரிவித்து இந்த கல்விக்கு பெருமை சேர்த்து இந்த பள்ளிக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி அண்ணா. பிரபனிலா அவர்களுக்கும் பேரூராட்சி மன்ற தலைவர் கவிதா சீனிவாசன் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் வெற்றியாளவன் அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் மிகப்பெரிய தூணாக விளங்கி கொண்டிருக்கும் திரு எஸ் மயூரநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் செந்தமிழ் செல்வன் ஐயா அவர்களுக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.